இயேசு பாவம் ஆனாரா, பாவி ஆனாரா? 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்கிறார்கள் பாவியானார், இயேசுடைய இரத்தமே தன்னைத்தானே அவரை சுத்தம் பண்ணினதாக தவறாக சொல்கிறார்கள். இயேசு எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை என்று 1 யோவான் 3 அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் யோவானிலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் சொல்லப்படும் என்று இயேசுவே கேட்டிருக்கிறார். அப்படியானால் அவர் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான தேவகுமாரனாக இருந்தார். ஆனால் நடந்தது என்ன? இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும், மனிதர்களுடைய எல்லா பாவங்களையும் தாமாக அவர் சுமந்து கொண்டார். ஆகவே சிலுவையிலே எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமந்த பொழுது, பிதாவாகிய தேவன் அவரை பார்த்த பொழுது அங்கே பாவம்தான் தெரிய வந்தது. ஆகவே தான் அவர் தமது குமாரனையும் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது. செய் என்று சொல்லப்பட்டதையும் செய்யாமல் இருப்பது, செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட எல்லா அந்த பிரமாணங்கள், அவளை மீறுவது, கடைபிடிக்காதவைகள், இது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த முழு நியாயப்பிரமாணத்தையுமே அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கினார். பாவம் எல்லோரையும் அடிமைப்படுத்தி எல்லா மனிதர்களும் பாவத்தோடு மரித்தார்கள். இயேசு பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்த பொழுது அங்கு பாவமும் மரிக்கப்பட்டது. அவர் அடிக்கப்பட்ட போது அவரோடு கூட சேர்ந்து பாவத்தின் வல்லமை, இந்த பாவமும் சிலுவையிலே அடிக்கப்பட்டது. பாவம் மரித்தது, இயேசுவும் மரித்தார். ஆனால் அவர் பாவத்தை ஜெயித்தவராக உயிரோடு எழுந்து வந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினால் அவர் பாவத்தை ஜெயித்தார் என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, இயேசு பாவியாக்கப்படவில்லை, பாவமாக்கப்பட்டார். அதோடு கூட பாவத்தை சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அப்பேற்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் செய்து வந்த பாவங்கள் எல்லாம் சிலுவையிலே அங்கே அடிக்கப்பட்டு அவர்கள் அந்த பாவத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதற்கான வல்லமே இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். நீங்களும் பாவத்தை ஜெயித்தவர்களாக வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென்.